வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா வயர் பாஸ்கெட்டில் ஜம்போ பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 3+3 வயர்ஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஈக்குவலாக மடிச்சுக்கணும். நான் வயர் ரொம்ப சின்ன வயராக எடுத்துக்கேன், நீங்கள் கொஞ்சம் பெரிய வயராக எடுத்துக்கோங்க. 3 வயரையும் மடித்து கையில் எப்படி ஒன்று போல் வச்சுக்கோங்க. அப்புறமா இன்னொரு வயரையும் மடித்து இந்த 3 வயர்லேயே நம்ம என்ன செய்யணும், இப்படி இன்சர்ட் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் பிஸ்கட் நாட் போட்டிருந்தால் மட்டும்தான் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா 3 வயரே நம்ம விரலுக்குள்ளே பத்திரமா வச்சுக்கணும். இந்த ஃபிங்கரில் நீங்கள் கரெக்டாக வைக்கிறது தான் உங்களுக்கு இந்த நாட் கரெக்டாக வரும். அப்படி எங்கனையாவது விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த நாட் வந்து கரெக்டாக வராது, கம்ப்ளீட் ஆகாது. இப்போ 3 வயரையும் மடிச்சுக்கணும். நான் கொஞ்சம் தள்ளி வச்சு போடுறதுனால எனக்கு கொஞ்சம் விலகும். நீங்கள் பக்கத்தில் வச்சு போடும்போது, வீடியோ பார்த்து போடும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் வயர் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இந்த வயரை இந்த 3 ஹோல்குள்ளேயும் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருக்க வயரை ரிலீஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த வயர் கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டு இங்கே பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா இந்த 3 வயரையும் அப்படியே பின் பக்கம் தள்ளணும். ஏற்கனவே இந்த நாட் ரன்னிங் வயரில் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வயர் எடுத்து இந்த லூப்பில் இதே மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் விடணும். பேக்கில் இருக்கிற வயரை பூரா ஃப்ரண்ட்டில் விடணும். கொடுத்துட்டு அடுத்து இந்த எல்லோ கலர் வயரை 3 ஹோல்ஸ்குள்ளேயும் கொடுக்கணும். பிஸ்கட் நாட் படிச்சுட்டு அப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்ப டஃப்பாக இருக்கும் இது. இப்போ 3ஐயும் என்ன செய்யணும், மடித்து பேக் சைட் கொண்டு வரணும். அப்புறம் இன்னொரு வயர் எடுத்து மடித்து இந்த 3 ஹோல்குள்ளேயும் கொடுத்து இதே ப்ராசஸ் தான் நம்ம 3 தடவையும் செய்வோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போகணும். இந்த வயரை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் பெரிய வயராக எடுத்துக்கோங்க, நான் ரொம்ப சின்ன வயர் எடுத்துக்கேன். எந்த நாட் போடுறதா இருந்தாலுமே 1 ஃபீட் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹோல்குள்ளே கொடுத்தாச்சு. இதோட நமக்கு முடிஞ்சுது. இப்போ இந்த வயரை அப்படியே மெல்லமாக மேலே இழுத்துடணும். ரொம்ப ஸ்பீடாக இழுத்துறாதீங்க, இழுத்திங்கன்னா நாட்லாம் ரொம்ப டைட் ஆயிரும். மெல்லமாக இழுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. நீங்கள் பக்கத்தில் வச்சு போடும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வயர்ஸையும் இந்த மாதிரி தனித்தனி நாட்ஸாக போட்டு வைக்கணும். இப்போ பிஸ்கட் நாட்டை பொறுத்தவரை நம்ம தனி நாட்டாக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட போடுறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இந்த கூடையும் வரும். என்ன இதில் நம்ம 3 வயர் வச்சு போடுறோம். கூட சீக்கிரமாக வளர்ந்துடும். ஆனால் போடுறதுக்கு கொஞ்சம் திறமை வேணும். நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் போட முடியும். ஏன்னா நாட்லாம் டைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட முடியும். ஆனால் கூட சீக்கிரமாக வளர்ந்துடும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுதான் ஜம்போ நாட். நிதானமாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிஸ்கட் நாட் ட்ரை பண்ணுங்கள். 2 வயரில் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் 2+2 சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் 3x2 இப்படி ஒவ்வொரு மாடலில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜம்போ பிஸ்கட் நாட்டை ட்ரை பண்ணுங்கள். இந்த நாட்டெலாம் படிச்சுட்டு கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம தனியாக போடக்கூடிய பிஸ்கட் நாட், ஜம்போ பிஸ்கட் நாட். அதே மாதிரி ரன்னிங் வயர்லேயும் வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நியூ வியூவர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.